சித்தர்களும் மலை வளமும் என்ற இந்த அற்புத பயணத்தை பற்றி எண்ணிக்கையில் அடங்காத பல சுவைகளை அறிந்தவன் அதற்கே பிரியமானவனாய் ஆகிவிடுகிறான். அதுவே அவனை உலக ஆதாயங்களோடு கூடிய சுகபோக வாழ்வை நோக்கி ஓட வைத்து விடுகிறது. பொய், களவு, கொலை, கோபம், காமம், போதை இவைகளை துறந்தவனோ பிறப்பின் பயனை தெரிந்து கொள்ள தனக்குள் ஆழ்ந்து தேடும் ஆவலில் திளைக்கின்றான். அன்பே பிரதானம், அதுவே மூல மந்திரம். இவ்வுலகில் தன்னுடன் வாழும் அத்துணை ஜீவராசிகளும் அன்பு காட்டப்பட வேண்டியவைகளே என்பதை அவன் உணர்கிறான். இப்படி அறிந்த மகா ஞானிகள் எவ்வித பிரதி உபகாரங்களையும் விரும்பாது பிரபஞ்சம் முழுமைக்குமான நன்மைக்காக காடுகளிலும் மலைகளிலும் போயிருந்து கொண்டு தங்களது தவ வலிமையால் பல அற்புதங்களை நிகழ்த்துகின்றனர். நாம் யாவரும் அறியாமலேயே நம்மை பல பேராபத்துகளிலிருந்து காத்து தாங்க விளைகின்றனர். தேவார பாடல்களில் கடவுளை காண முயல்பவர்களை பக்தர்கள் என்றும், கடவுளை கண்டு சித்தம் தெளிவடைந்த இவர்களை சித்தர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்பட்ட இடங்களையும் அவர்கள் வழிபட்ட ஸ்தலங்களையும் இவர்கள் நமக்காக விட்டு சென்ற மருத்துவ குறிப்புகளை பற்றியதுமானதொரு தேடல்தான் இந்த சித்தர்களும் மலை வளமும் என்ற பயணம். மலை குகைகள் தான் சித்தர்கள் வாழும் உறைவிடமாகிறது. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. மலை குகைகள் தான் சித்தர்கள் வாழும் உறைவிடமாகிறது. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. சிவபெருமானே முதலாம் சித்தர், அடுத்து வருபவர் 18 பேர். நந்தி தேவர், அகஸ்தியர், திருமூலர், போகர், கொங்கணவர், மச்சமுனியும் கோரக்கருடன், சட்டமுனியும் புலிபாணி. ராமதேவர், குதம்பை சித்தர், கருவூராருடன் இடைக்காடர், கமலமுனியுடன் தேரையாரும், பதஞ்சலியுடனே தன்வந்திரி, பாம்பாட்டி சித்தர். இவர்கள் எல்லோரும் 18 சித்தராகின்றார். மலை குகைகள் தான் சித்தர்கள் வாழும் உறைவிடமாகிறது. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. மருத்துவம், யோகா, மூலிகை வைத்தியம், தத்துவம், தமிழில் இலக்கணமும், மந்திர தந்திரம், சித்த மருத்துவம், வர்ம கலைகள், காயக்கல்பம் கண்டுபிடித்த மெய்ஞானிகளே, மலையில் வளர்ந்த சித்தர்களே. வாழும் கலைகளை அறிந்து கொள்ளாமல் வாழுகிறோம் நாம் பூமியிலே. வளரும் நிலைகளை புரிந்து கொள்ளாமல் வளருகிறோம் நாம் பூமியிலே. வழி மாறுவதால் தடுமாறுகிறோம், வழி காட்டுவதும் சித்தர்களே.
புரிந்து கொண்டாலே கவலை இல்லை. கடவுள் நமக்குள் இருக்கின்றார், அந்த கடவுள் நம்முடன் இணைகின்றார். நாமே கடவுள் நிலை அடைந்தாலும் நமக்கும் மேலே இருக்கின்றார். சித்தர்களாக தத்துவமாக உருவம் கொண்டு சிரிக்கின்றார். மலை குகைகள் தான் சித்தர்கள் வாழும் உறைவிடமாகிறது. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. மலை குகைகள் தான் சித்தர்கள் வாழும் உறைவிடமாகிறது. மருத்துவம் அவர்களின் குல பெருமை, மந்திர தந்திரம் தனித்திறமை. தற்போது மதுரை மருத்துவக் கல்லூரியில் வேதியியல் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு ஜே.என். அமர்ஜோதி அவர்கள் சித்தர்கள் பற்றியும் அவர்கள் ஆற்றிய மற்றும் ஆற்றிக் கொண்டிருக்கும் மருத்துவ சேவைகளை பற்றி கூற வருகிறார். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம், சிவசிதம்பரம். சிவபூஜை செய்பவர்கள் மற்றும் சித்தர்கள் என்று கூற முடியாது. ஏனென்றால் ஆண்டாளினுடைய தகப்பனார் பெரியாழ்வார், அவர் பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணுவையே வழிபட்டு அந்த மகாவிஷ்ணுவையே ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கொண்டு வந்த மகா சித்தர் அவர் பெரியாழ்வார். அதனால்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் அவருக்கு சமயிடம் ரங்கமன்னார், ஆண்டாள், பெரியாழ்வார் ஆக மூன்றும் ஒரே பீடத்தில் வைக்கும் ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்தது. ஆக இந்த சித்தர்கள் எல்லோருமே மனிதர்களுக்கு மட்டும் அவர்கள் வைத்தியம் செய்யவில்லை, விலங்குகளுக்கும் உணர்த்தி அவைகளின் நோய்களையும் தீர்த்து வைத்தனர். உதாரணமாக யானைகள் காலில் காயப்பட்டுருச்சுன்னா அருவிக்கரைகளில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிறமான தாவரத்தை எடுத்து தடவிக்கொள்ளும். இந்த பச்சை நிற தாவரத்தை அவைகள் தடவிக்கொண்டு 3-4 நாட்களில் அந்த புண் குணமாகிவிடும். இந்த யானைகளுக்கு இவற்றை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த சங்கேத பாஷையில் சித்தர்கள் யானைகளுக்கு இவைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். கடைசியில் அந்த பச்சை நிறமான தாவரம் என்னவென்று கேட்டால் பெனிசிலின். அதேபோல் நம்ம நாய்களை பாருங்கள், வீட்டில் வளர்க்குற நாயாக இருக்கட்டும் சரி, வெளியில் தெரியும் நாயாக இருந்தாலும் 15 நாட்களுக்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக அவைகளை பச்சை பட்டினியாக கிடக்கும். எதுவுமே சாப்பிடாது, வாயிலிருந்து நீராக ஒழுகும். அருகம்புல்லை மட்டும் எடுத்து சாப்பிட்டு கடிச்சு போட்டுட்டு அன்னைக்கு பூரா பட்டினியாக கிடக்கும். ஏன்னா அதனுடைய வயிறு சுத்தப்படுத்துது, குடலை சுத்தப்படுத்துது. இதை அந்த நாய்க்கு சொல்லி கொடுத்ததையா. இதே போல்தான் ஜாவா, போர்னியோ போன்ற இடங்களில் சில வகை குரங்குகள் இருக்கின்றன. இந்த குரங்குகள் தங்களுக்கு வயிற்றில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அந்த ஜாவா, போர்னியோ காடுகளில் உள்ள நெபந்தஸ் என்னும் ஒரு வகை தாவர உண்ணியில் சுரக்கும் ஒரு பூவில் இருக்கும் அந்த ஜீரண நீரை குடித்து விட்டு போயிடும். அந்த ஜீரண நீர் உடனே வயிற்றுக்கோளாறுகளை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். அப்படிப்பட்ட அந்த குரங்குகளுக்கு இந்த தாவர உண்ணி நெபந்தஸினுடைய ஜீரண சாறை உண்ண வேண்டும் என்று உணர்த்தியது யார்? ஆக சித்தர்கள் மனிதர்களுக்கும் மனித பாஷையில் பேசுகிறார்கள், மிருகங்களுக்கு சங்கேத பாஷையில் பேசுகிறார்கள். எல்லா மிருகங்களுடன் அவர் பேசுவார்கள். எல்லா மிருகங்களுக்கும் அவர்களுடைய பாஷை தெரியும், அதன்படியே அவர் செய்கிறார்கள். இந்த 18 சித்தர்களும் இன்றும் என்றும் சாவாத ஒரு நிலையை அடைந்து ஜனங்களுக்கு அவர்கள் நிறைய பொது தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை காண வேண்டுமென்றால் சதுரகிரி மகாலிங்கத்தில் நீங்கள் இரவில் தங்க வேண்டும். தங்கி அந்த சித்தர்களை நீங்கள் உணரலாம். அவர்கள் செய்யும் பூஜைகளை கூட கண்டவர்கள் இன்றும் அந்த சதுரகிரி மகாலிங்கத்தில் இருக்கிறார்கள். சித்தர்கள் வழிபட்ட சதுரகிரி மலை. சித்தர்களுள் முதல்வராய் சோமசுந்தர கடவுளும் அவரை பின்பற்றி சிவவழி சீடர்களாக நந்திகள் 4வராக முறையே ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவர்களோடு கும்பமுனி என்னும் அகத்திய முனி, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், திருமூலர் என்று இன்னும் பல சித்தர்களும் உள்ளார்கள்.
சித்தர்கள் சத்சங்கம் நடத்தும் மலை என்றும், சஞ்சீவி முதலான அநேக மூலிகை வளங்களையுடைய வனங்களும் நிறைந்த அரும்பெருமை வாய்ந்த மலை இந்த மலை என்றும் இச்சதுரகிரி மலையை பற்றி சொல்வார்கள். இது எங்கு நின்று நோக்கினாலும் திரும்பிய திசைகளிலெல்லாம் 4 மூலைகளிலும் 4 சிகரங்களை கொண்ட மலை என்பதால் இம்மலைக்கு சதுரகிரி மலை என பெயர் வழங்கலாயிற்று. மேலும் இங்குதான் சிவபெருமானின் திருமணக் கோலத்தை காணச் சென்ற தேவர்களின் முனிவர்களின் பாரம் தாங்காது உயர்ந்து நின்றுவிட்ட தென் திசையை பொதிகைமலை சென்று ஏறி நின்று சமன் செய்த அகத்திய முனிவர் மீண்டும் இங்கு வந்து பார்க்க இயலாது போன இறைவனின் திருமண காட்சியை அவனின் கிருபையால் கண்டதாக ஸ்தலபுராணம் சொல்கிறது. பின் திருமண கோல காட்சியை கண்ட அகஸ்தியர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வர, அவரை தொடர்ந்து அந்த லிங்க திருமேனியை பூஜை செய்யும் பேற்றை அவரிடம் கேட்டு பெற்று பூஜை செய்து வந்தார் சுந்தரானந்தர். சுந்தரானந்தர் வழிபட்ட இந்த லிங்கம் அவரது பெயராலேயே சுந்தர லிங்கம் என்ற பெயரோடு ஸ்ரீ சுந்தர மகாலிங்க மலை என்றும் சொல்லப்படுகின்ற இச்சதுரகிரி மலைதனிலே எழுந்தருளியிருக்கிறார். இவரை தரிசனம் செய்வதற்கு மதுரை மாநகரத்திலிருந்து திருமங்கலம், தீக்கல்லுப்பட்டி இவைகளை தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைவதற்கு முன்பாக 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணன் கோயில் என்ற பஸ் நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து வத்ராயிருப்பு என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். செல்லும் வழியிலேயே கலசலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரியும் மான்கள் துள்ளி விளையாடும் பகுதிகளையும் கல்லூரிக்கு எதிரே புற்றுக்கோயிலில் வீட்டிருக்கும் அம்மனையும் கண்டுகொண்டே செல்லலாம். மீண்டும் வத்ராயிருப்பிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் வருவது சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோயிலுக்கு செல்லும் முகப்பு வாயில். இது அமைந்திருக்கும் இடம் தானிப்பாறை. இங்கு செல்லும் வழியிலேயே மாவூத்து மற்றும் தம்பிப்பட்டி என்று சொல்லப்படுகின்ற சதுரகிரியோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய 2 ஊர்களுக்கு செல்லும் பாதை ஒன்று பிரிவதை காணலாம். தானிப்பாறை முகப்பு வாயிலுக்கு செல்லும் முன்பு மாவூத்து மற்றும் தம்பிப்பட்டியில் உள்ள பார்த்து தரிசித்து வர வேண்டிய இடங்களை பற்றி முதலில் பார்க்கலாம். உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். பெண் தெய்வமான சடைமங்கை பேரருள் புரியும் சிவகங்கை. பெண் தெய்வமான சடைமங்கை பேரருள் புரியும் சிவகங்கை. உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். சொன்னேன், இனிமேல் தொடர்ந்து மேலும் சொல்வேன். உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில்.
தொடர்ந்து மேலும் சொல்வேன். உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். எழுந்த கோவில் இதுதான். உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். அரசனிடம் சித்தர் வந்து கோவில் வேண்டும் என கூறினார். சூரியன் உதயம் ஆகும் நேரம் ஓரிடத்தில் மறைவாகினார். மறைந்த இடம் தேர்ந்தெடுத்து அரசன் கோவிலை கட்டினான். அதுதான் இன்று உதயகிரிநாதர் கோவில் என்று ஆனது. குறைகளெல்லாம் சூரியன் முன் பனி போல் நீங்கிவிடும். மாவூற்று வாருங்கள், வந்து மனம் போல வாழுங்கள். உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். பெண் தெய்வமான சடைமங்கை, பேரருள் புரியும் சிவகங்கை. பெண் தெய்வமான சடைமங்கை, பேரருள் புரியும் சிவகங்கை. உதயகிரி நாதர் சந்நிதி மாவூற்று எனும் ஊரில், சதுரகிரி மலை அடிவாரத்தில் சடாதாரி கோவில். சதுரகிரி ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்காக இறைவனே ஒரு சித்தர் வடிவில் மலையிலிருந்து இறங்கி வந்து ஒரு சிறுவனை கைபிடித்து அழைத்து மலைக்கு மேல் கூட்டிச் சென்றதாகவும், அவரே இறைவனுக்கு பூஜை செய்து வந்ததாகவும், பின் அவரது இறுதி காலத்தில் அவர் தம்பிபட்டி என்று சொல்லக்கூடிய இவ்வூரிலே இவ்விடத்திலே வந்து சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பரம்பரை அறங்காவலரின் 11வது தலைமுறையாக உள்ளவர்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கும் துரைராஜ் என்ற பெரியசாமி பரதேசி ஐயா அவர்கள்.
ஐயா அவர்களை கண்டு அவரிடம் ஆசி பெற்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. இப்போது ஐயா அவர்கள் பேசுவார்கள். சதுரகிரிமலை சுந்தரமகாலிங்கம் திருக்கோயிலை பற்றியும் அங்குள்ள ஸ்தல புராணத்தையும் மூலிகை விசேஷங்களை பற்றியும் அறிந்து கொள்வதற்காக நாம் இப்பொழுது பாரம்பரியமாக அந்த திருக்கோயிலை பராமரித்து வரும் அறங்காவலர், பாரம்பரிய அறங்காவலர் அவர்களை நேரில் சந்திக்கின்றோம். பரமானந்த யோகீஸ்வரர் தான் இந்த மகாலிங்கம் ஆரம்பம் லிங்கமான சமயத்தில்